வணக்கம். ஒரு சின்ன கேள்வி. கடைசியா எப்போ எங்க 50 பைசா காயினை பார்த்தீங்க? சின்ன வயசுலையா, ஸ்கூல் படிக்கும் பொழுதா, இல்லை இப்போ வீட்டில் ஏதோ ஒரு பழைய டப்பாக்குள்ளையா? 1957 பிறந்த இந்த எட்டனா ஒரு காலத்தில் நம்ம கைக்கும் பைக்குமா சுற்றிக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு மெல்ல மெல்ல அப்படியே மறைஞ்சு போயிட்டுருக்கு. வெறும் 50 பைசா தானேன்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே எத்தனை ஞாபகங்கள்! 2 சாக்லேட், ஒரு பஸ் டிக்கெட், ஏன் சில சமயம் ஒரு சூடான ஃபில்டர் காஃபி கூட அந்த எட்டனாவுக்கு கிடைச்சிது. எத்தனையோ மனுஷங்களோட உழைப்பும் சந்தோஷமும் கலந்தது தான் அந்த நாணயம். இன்றைக்கி இந்த உலகம் ரொம்ப வேகமாக ஓடுது. திரும்பி பார்க்க நேரம் இல்லை, உட்காந்து பேச நேரம் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் நம்மளை பற்றி யோசிக்கவே இங்கே டைம் இல்லை. அந்த எட்டனா நாணயம் மாதிரி தான் நம்ம மனசில் இருக்கிற சின்ன சின்ன எண்ணங்களும் மெதுவாக மறைஞ்சிக்கிட்டே வருது. நமக்கு தேவையானது கிடைச்சப்புறம் நம்ம ஏன் மாறிடுறோம்? ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் என் மனசை இவ்வளவு காயப்படுத்துது? சுற்றி மனுஷங்க இருந்தாலும் ஏன் எனக்கு ஒரு தனிமை தோணுது? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே இன்னைக்கு நேரம் இல்லை. அந்த மௌனமான கேள்விகளுக்கு விடை தேடுற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த எட்டனா எண்ணங்கள். இங்கே அட்வைஸ் கிடையாது, சரி தப்புன்னு தீர்ப்புகள் கிடையாது. இது நமக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ். இது யாருக்கோ ஒருத்தருக்கான தளம் இல்லை, இது நமக்கான தளம். இங்கே சொல்லப்படுற வார்த்தைகள் வெறும் சத்தங்கள் இல்லை, நம்ம மனசுக்குள்ள காலங்காலமாக ஒளிச்சு வச்சிருக்கிற கேள்விகளுக்கான ஒரு சின்ன தூண்டுகோல். விடைகளை வெளியே தேடாம நமக்குள்ள தேட ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மெல்லிய தொடக்கம்தான் இது. எட்டனா எண்ணங்கள். இது நம் குரல்களின் எதிரொலி, நம் மனங்களின் எதிரொலி, நம் வாழ்வின் எதிரொலி. சிறு கேள்விகள், நீண்ட தேடல்கள்.